அதுக்காக எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ளே போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்தில் இடம் இருக்குது. அந்த செய்திக்கும் நன்றி, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன், அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் பேசினேன், அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்னேன், கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசலை, ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்தில் இருக்குது. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேற எங்கே நான் கேட்க முடியும்? அதனால் மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசலை. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனாக அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப்சீரிஸை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையெல்லாம் சேர்த்துக்கோங்களேன் எடிட்டில். நீங்கள் பிரித்து பார்க்கல இல்லை, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா, நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே? இல்லை, அவர் மனசளவில் உண்மையாக தான் சொல்கிறாரு, இருந்தாலும் வெளிப்படையாக கன்வே ஆகணும்ல. அப்போ அரசியல் சட்டமன்றம் இருக்குது, பாராளுமன்றம் இருக்குது, ரோட்டில் போய் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்கே நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போகிறவங்க இவங்க தான். அதனால் சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்தில் அவ போடுங்க, நம்ம பத்திரிகைகளோட கிளிப்பு அங்கே போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பாக எடுத்துக்காதீங்க. சித்தப்பு போயிட்டாரு. பருத்திவரனில் ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசில் நல்லா கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா, இப்போ பாலிச்சு பார்க்குறதுக்கு பாலிஷாக இருக்கா சித்தப்பு, எப்படி சித்தப்பு? அதெல்லாம் காசு பணம் வந்தால் காக்கா கூட கலராக இருக்கா. இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்கார். காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்கார் மனுஷன். எப்படின்னேன்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையாக ஓடிக்கிட்டே இருந்துவார். சினிமாவை மட்டும்தான் எனக்கு தெரியும், சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான். எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல, அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்பில் வாழ்த்துக்கள். அண்டு பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்கள் வெப்சீரிஸில் ஒரு டைலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாக்காக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.